இந்த விஷயத்துல என் மக ஆதி எடுத்த முடிவு சரியான முடிவுதான். ஆதி சார் எடுத்த முடிவு சரினா அப்போ வனஜா மேடம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா மேடம்? அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் தான் ஆதி ஒப்படைச்சிருக்கானே. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும். உங்களோட இந்த முடிவால உங்க பிசினஸ் பாதிக்கப்படாதா? அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். Any more questions? முடிச்சுக்கலாமா? ஓகே மேடம். Thank you. அம்மா இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட இதை எதிர்பார்க்கவே எல்லாரும். ஆண்டி பார்வதி ஏத்துக்க சம்பந்தம்னு ஆண்டி சொல்லாம சொன்ன மாதிரி தான் இருந்தது இந்த பிரஸ் மீட். சரியா சொன்ன ஐஸ்வர்யா. ஆதி மேல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்டிக்காம அகிலா என்னதான் மறைச்சாலும் மனசுல இருக்கிறது வெளியே வந்துதானே தீரும். பிரஸ் மீட்ல அதுதான் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே ஆதி வருவான் பேசுவான்னு அகிலா ரொம்ப எதிர்பார்த்தா. ஆனா அது நடக்காம போச்சு. ஆதி மட்டும் ஹாஸ்பிட்டல் அகிலாவை பார்த்திருந்தா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வாடா போலான்னு கையோட கூட்டிட்டு வந்திருப்பா. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் அங்கிள். ஆதிக்காக பார்வதியை கூட ஏத்திருப்பாங்க. கரெக்ட் தான் ஐசு. இது நாள் வரைக்கும் யாருக்காவும் எதுக்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்காதம்மா. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா கௌரவம் முக்கியம் இல்ல, பாசம்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதனால ப்ரோவுக்காக பார்வதி அண்ணிய தன்னோட மருமகளா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அருண், இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்கலான்னு என் மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்போ உன் அம்மா மனசுல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் ஆதியையும் அகிலாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சந்தர்ப்பம். ஆமாப்பா, இந்த வனஜா சித்தி இல்லாதது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அதனால ப்ரோவையும் பார்வதி அண்ணியும் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும்ப்பா. ஆமா அருண், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சேர்ந்து இருக்கணும். உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் ஐஸ்வர்யா. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு அகிலா மனசுல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் எல்லா மாற்றத்துக்கான ஆரம்பமாத்தான் நான் இதை பாக்குறேன். அப்போ கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அதானப்பா? அதேதான். சூப்பர். நந்தினி, நந்தினி, என்ன பார்க்க யாரோ ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னதும்
அகிலா தான் என்ன பெயில் எடுக்க வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷமா ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ நிக்கிற. அம்மா என்ன ஆச்சு? உன் முகமே சரியில்லை, டல்லா இருக்க. பிரஸ் மீட் எதுவும் சரியா போலையா? பிரஸ் மீட் எல்லாம் நல்லா தான் நடந்தது ஆண்டி. ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. என்ன நந்தினி இது? போன தடவை நீ என்ன பார்க்க வந்தப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரியே அகிலா வந்து உங்களை பெயில் எடுப்பாங்க அப்படி எப்படி ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு நந்தினி? எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. கடைசி நேரத்துல அந்த அகிலாண்டேஸ்வரி தலைகீழா மாறிட்டான். அத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அகிலா என்ன பண்ணா? இது நாள் வரைக்கும் தாங்கி புடிச்சுக்கிட்டு இருந்த குடும்ப கௌரவத்தை முதல் தடவையா விட்டு கொடுத்திருக்கான். இது என்ன நம்ப சொல்றியா? அகிலா குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்தாளா? அட நீ வேற நந்தினி. அவ யாருக்காகவும் எதுக்காகவும் குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? பாசமா கௌரவமாங்கிற போராட்டத்துல பாசம் ஜெயிச்சிருச்சு ஆண்டி. நாம தோத்துட்டோம். ஆதி எடுத்த முடிவு சரிதான். தப்பு பண்ண வனஜா தண்டனை அனுபவிக்கணும்னு பிரஸ் மீட்ல வச்சு சொல்லிட்டா. அப்படின்னா அகிலா என்ன பெயில் எடுக்க வர மாட்டாளா? வனஜா உள்ள இருந்தா பிசினஸ் பாதிக்கப்படாதான்னு கேட்டதுக்கு அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டா. அப்போ அகிலா என்ன தேடி வரமாட்டா? நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. எப்பாடு பட்டாவது நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். இப்ப நான் வெளியில வர்றது முக்கியம் இல்ல நந்தினி. அகிலாவும் ஆதியும் எந்த காரணத்தை கொண்டு ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. அப்படி மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னா இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். கவலைப்படாதீங்க ஆண்டி. அவ்வளவு ஈஸியா அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டேன். கடைசி செகண்ட் வரைக்கும் என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். இந்த நேரம் பார்த்து நான் வேற உள்ள மாட்டிக்கிட்டேன். இது நமக்கு கஷ்ட காலம்தான். ஆனா அதுக்காக நம்ம துவண்டு போயிடக்கூடாது. இதுவும் கடந்து போகும். நீ தைரியமா இரு நந்தினி. ஓகே ஆண்டி. அப்ப நான் கிளம்புறேன். நான் என் லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன். அம்மாவும் பையனை ஒண்ணு சேர போறீங்களா? நான் உள்ள இருக்கிறதே உங்க எல்லாரையும் உலகத்தை விட்டே அனுப்புறதுக்கு தான். மாமா ஆக்காட்டுங்க. எப்படி இருக்கு மாமா? உன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்கு. எதுக்கு இந்த ஸ்வீட்னு கேட்க மாட்டீங்களா? பிரஸ் மீட்ல அம்மா என்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்காக தான் இந்த சந்தோஷம் ஸ்வீட்லாம். கரெக்டா? ஆமா மாமா. பிரஸ் மீட்ல அம்மா என்ன சொல்ல போறாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என் மகன் எடுத்த முடிவு சரியானதுதான்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அம்மா அப்படி சொல்லியே. இல்ல மாமா, அம்மா அப்படிதான் சொன்னாங்க. நான் பார்த்தேனே. நானும் தான் பார்த்தேன். அம்மா நீ சொன்ன மாதிரி ஒன்று சொல்லி என் மகன் ஆதி எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு தான் சொன்னாங்க. நீ தான் ஆதியை விட்டிய. போங்க மாமா. இந்தாங்க. முதல்ல நீ என் பேரை சொல்லு. அதெல்லாம் முடியாது மாமா, நான் சொல்ல மாட்டேன். அப்போ நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல மாமா. புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவருக்கு ஆயுசு குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எனக்காக ஒரே ஒரு வாட்டி சொல்ல. அதெல்லாம் முடியாது. பெரியயான்னு வேணா சொல்லட்டுமா? நீ கூப்பிட்டதே இல்ல, அதான் 2000 வருஷமா கூப்பிட்டிய பெரியயான்னு. அப்ப எனக்கு மாமாவே போதும். வேற எதுவும் வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க. குடு. இது நீயே வச்சுக்கோ. கௌரவம் பார்க்காம முதல் முறையா அம்மா இறங்கி வந்து வனஜாமா செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது சரின்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த விஷயத்துல நான் செஞ்சது சரின்னு அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணதையும் அம்மா கூடி சீக்கிரம் ஏத்துப்பாங்க. எனக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு மாமா.
அப்பா நல்லா கிருகிருங்குது. ஜானகி, அம்மாடி ஜானகி. வர இருங்க, சும்மா கத்திட்டு இருப்பீங்க. ஜானகி கூப்பிட்டு இருக்கல்ல. ஐயோ, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இப்பதான் போய் இபி பில் கட்டிட்டு வரேன். போன மாசத்தை விட இந்த மாசம் 200 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. அதனால கரண்ட கொஞ்சம் சிக்கனமா யூஸ் பண்ணு. சிக்கனமா யூஸ் பண்றதுக்கு இது என்ன சாப்பிடுற பொருளா இல்ல மளிகை பொருளா? ஐயோ, சிக்கனமா யூஸ் பண்ணா இந்த மாதிரி கண்ட மேனிக்கு லைட்ட போடாத, ஃபேனை போடாத, அத சொன்னேன். ஆ, ஏய், இப்ப எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ற? இப்பதானே சொன்னீங்க சிக்கனமா யூஸ் பண்ணணும்னு. அதனாலதான் ஃபேன் ஆஃப் பண்ணேன். சிக்கனமா யூஸ் பண்ணா ஒரு மனுஷன் கலப்பா வந்து பேனை போட்டு உட்கார்ந்துருக்கேன். உள்ள கிரைண்டரு சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போய் ஆஃப் பண்ணிட்டேன். நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு இட்லி கிடைக்காது, பட்னி தான். பரவாயில்லையா? ஐயோ, அந்த இட்லியை சாப்பிடறதுக்கு பட்னியாவே கடக்கலாம். இந்த பாரு, ஒழுங்கா ஃபேனை போட்டுட்டு உள்ள போய் காப்பி எடுத்துட்டு வா. ஃபேனை வேணா போடுறேன், ஆனா காஃபி எல்லாம் இப்ப போட முடியாது. எனக்கு வேலை இருக்கு. எனக்கு காப்பி போட்டு குடுக்கறத விட உனக்கு என்ன வேலை? பாத்தீங்கல்ல, கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருக்கேன். மாவு அரைச்சு வச்சுட்டு அப்புறமா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காப்பி வேணும் வேணும் வேணும். தரப்போறியா இல்லையா? டென்ஷன் ஆகாதீங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சவுண்ட் விட்டான்னு பயந்துட்டா போல. அப்படிதான் இருக்கணும், அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் நைட்டுக்கு வெறும் இட்லி தான். இந்தாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்ய விடுறீங்களா? டீயை கொண்டு வா, காஃபியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்றதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. காலையில வச்ச மிச்சமான காப்பியை சூடு பண்ணி கொண்டு வந்துட்டு என்னமோ கும்போணம் டிகிரி காப்பியை கொண்டு வந்த மாதிரி பேசுற. இந்த காப்பி என்ன தவிர யார் குடிப்பா? இந்த முகரக்கட்டைக்கு சூடு பண்ண காஃபியே அதிகம், இதுல கும்பகோணம் டிகிரி காஃபி வேற கேக்குதா? இனிமே என்கிட்ட டிகிரி காஃபி எல்லாம் கேட்காதீங்க. எங்க கும்பகோணம் டிகிரி காஃபி விக்குதோ அங்கேயே போய் குடிங்க, போங்க. என்ன இவ்வளவு கோச்சிட்டு போறா? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? இனிமே காப்பி கேட்டா குடுப்பாளா மாட்டாளா? சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏற்கனவே சூடு ஆறி போன காப்பி இன்னும் ஆறி போச்சுன்னா குடிக்கவே முடியாதே. மோந்து பாப்போம். சரக்க விட கேவலமா இருக்கே இந்த காப்பியை குடிச்சா நாக்கு செத்து போயிடும். அதுக்காக குடிக்காம விட்டா இவ வேற வந்து சாமி ஆடுவாளே. ஐயோ, இது குடிக்காம எப்படியானு கடத்தணுமே. அப்பா, ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சு. அட பாவி மனுஷா, ஒரு கண்டத்திலேந்து தப்பிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட. ஜானகி, காப்பில ஈயா செய்யற வேலையை விட்டுட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா எல்லாத்தையும் கீழே கொட்டுறீங்களா? இனிமே உங்களுக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவ போட்டு குடுக்கற காப்பியை சாப்பிடறதுக்கு சும்மாவே இருக்கலாம். உங்களுக்கு காப்பியா கிடையாது. விடு, நீ காப்பி போட்டு கொடுக்கலன்னா எங்களுக்கு குடிக்க தெரியாதா? பார்வதி வீட்டுல போய் காப்பி சாப்பிட்டு வர. பேசுறா பார் பேச்சு. நீ இல்லாட்டா கலந்து கொடுக்க 1008 பேர் இருக்காங்க. பேசுற பார்வதி, பார்வதி, பார்வதி. கிச்சன்ல வேலையா இருக்கேன், உள்ள வாங்க. என்ன பலகார வாசனை, வாசம் வரைக்கும் தூக்குதே. காபி கேட்டு வந்தோம், பலகாரத்தையும் சேர்த்து முடிக்கலாம் போல இருக்கே. பார்வதி, வாங்க வாங்க. ஒண்ணு இல்லம்மா, ஜானகி கொடுத்த காப்பியை குடிச்சு குடிச்சு நாக்கே செத்து போயிடுச்சு. ஒரு நல்ல காப்பியை உன் கையால வாங்கி குடிக்கணும்னு வந்திருக்கேன். நீ என்னமோ பலகாரம் சுட்டுட்டு இருக்கு போல இருக்கே. காப்பி கிடைக்குமா கிடைக்காதா? உட்காருங்க, போட்டு தரேன். அது சரி. அம்மாடி,
இந்தாங்க. ஆகா பார்வதி, நீ காப்பி போட்டாலும் வாசம் தூக்குது, பலகாரம் பண்ணாலும் வாசம் தூக்குதே, எல்லாம் உன் கை பக்குவம்பா. அப்பா, இதுதான் காப்பி. ஆமா, என்னைக்கு இல்லாம பலகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான். எங்க வீட்டுக்காரரோட அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால 2-3 நாளா அவர் சரியா சாப்பிடல. அம்மா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு போன் வந்தது. அதான் அவருக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்வீட் பலகாரம் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்ற பாரு, அதுதான் நல்லா இல்ல. அதாவது ஓ மேலையும் உன் வீட்டுக்காரர் மேலையும் அந்த அம்மாவுக்கு நிஜமாவே பாசம் இருந்திருந்தா உங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்களா? நியாயமா பார்த்தா அந்த அம்மாவை உங்க மாமியார நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அம்மா குணமாயிட்டாங்களா, நீ என்னமா பலகாரம் சுட்டுட்டு இருக்க? என்ன பொண்ணுமா நீ? மாமியார் சீக்கிரம் மண்டையை போடணும் சாமி கும்புற பொண்ணுகளை தான் பார்த்திருக்க. நீ என்னடா? போது நிறுத்துங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓசி காஃபி குடிக்க தானே வந்தீங்க. வாயை மூடிக்கிட்டு பேசாம குடிச்சிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. இதுக்கு மேல அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பார்வதி, வாய் ரொம்ப நீளுது. ஹவுஸ் ஓனர் கூட பார்க்காம மரியாதை இல்லாம ஓசி காப்பி குடுக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஆமா, பெரிய ஹவுஸ் ஓனர். அப்படியே பெரிய தாஜ்மஹாலை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க பாருங்க. 4 பக்கம் செங்கலை வச்சு சுவர் எழுப்பிட்டா அது வீடாயிடுமா? ஒரு ஜன்னல் வச்சீங்களா இல்ல வாசகதவு வச்சீங்களா? எல்லா செலவும் நாங்க தான் பண்ணோம். நாங்க வர்றதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சு, இப்ப வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? எல்லாத்தையும் ரெடி பண்ணி தர, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சொன்னனா இல்லையா? பேசாதீங்க. 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தப்போ ஈன்னு பல்லு இடிச்சிட்டு வாங்க தெரிஞ்சதுல. அதுக்கான வசதியும் செஞ்சு கொடுக்கணும்ல. பைப்ல தண்ணி வரல, மோட்டார் ரிப்பேர், இனியும் சரி பண்ணாம இருக்கீங்க. இப்ப குடத்தை எடுத்துக்கிட்டு தெருவுக்கு போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். ஹவுஸ் ஓனரா, பெரிய ஹவுஸ் ஓனர். இந்த பாரு, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி பேசினது இல்ல. நீ தான் முதல் தடவையா இப்படி பேசிருக்க. நான் ஒண்ணு உங்களை மாதிரி ஓசி காஃபியை குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, இருக்கிற உண்மையை தான் பேசுறேன். மறுபடியும் ஓசி காப்பின்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கோவம் வந்தா இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டை விட்டு வெளியே போங்க. இத பாரு, நான் ஹவுஸ் ஓனர், என்னையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியா? உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி போட்டு கொடுத்ததே பெரிய தப்பு. குடுங்க. காஃபி குடிக்க வேணாம். பைப்ல தண்ணி வரல, முதல்ல போய் மோட்டர் ரெடி பண்ணுங்க. இனிமேல நான் இங்க நிக்கிறதுக்கு நான் என்ன வெக்க கட்டவனா? வர்றேன். என்ன மன்னிச்சிருங்க. அம்மாவை பத்தி நீங்க தப்பா பேசுனதுனால நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். நான் இப்படி பேசாம இருந்தா நீங்க இன்னும் அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஐயோ, தண்ணி வேற இல்ல. முதல்ல போய் தண்ணி புடிச்சிட்டு வருவோம். இவ்ளோ வெயிட்டா இருக்கே.